ஏன் இன்னைக்கு இவ்வளவு நேரம்? நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆயிடுச்சுன்னா ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்தது. அதை முடிச்சுட்டு அங்கே இருந்து புறப்படுறதுக்கே லேட் ஆகி போச்சு. என்ன இப்போ? 5:30 மணிக்கே நான் ஆபீஸுக்கு போன் பண்ணேன். நீங்க அப்பவே போயிட்டதா சொன்னாங்களே. ஓ, என்ன பத்தி தெரிஞ்சுக்க ஆபீஸ்க்கே போன் பண்றியா? ஆபீஸுக்கு போன் பண்ணாதானே உங்க சமாச்சாரம் தெரியுது. 5:30 மணிக்கு ஆபீஸை விட்டு போனவங்க 8 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? எங்க போயிருந்தீங்க சொல்லுங்க. டைம் பிரகாரம் நான் எங்க போனேன், என்ன செய்தேன்னு உனக்கு தெரியணுமா? இன்னைக்கு எங்க போயிருந்தீங்க அது எனக்கு தெரிஞ்சாகணும். I must know about it. You must know, is it? Look, எனக்கு பிடிக்காத கேள்விகள்லாம் கேட்டீங்கன்னா என்கிட்ட இருந்து உண்மை வராது, பொய் தான் வரும். ஆஹா, இதுவரைக்கும் பொய்யே சொல்லாத மாதிரி. ரத்னத்துக்கிட்ட பசி இல்லைன்னு சொல்லி சாப்பாட்டை திருப்பி அனுப்பிட்டு நான் போன் பண்ணி கேட்டப்போ சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்களே, அது பொய் இல்லையா? ஆபீஸ் வேலை அதிகமா இருந்தது, அதனாலதான் 8 மணி ஆயிடுச்சுன்னு இப்ப சொன்னீங்களே, அது பொய் இல்லையா? பொய்ய சொல்லிட்டு சிரிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் என்ன சத்தியமூர்த்தியா சதா உண்மையே பேசிக்கிட்டு இருக்க? நீ கஷ்டப்பட்டு என்ன பத்தி கண்டுபிடிச்சது 2 பொய். ஆனா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பயங்கரமான பொய்கள் மறைஞ்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா? உன் கணவன் யார்? மிஸ்டர் ராஜலிங்கம், ஓனர் ஆஃப் 7 mills, 100 shops and 50,000 acres of fertile lands. இதெல்லாம் என்ன? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம ஓயாம ஒழியாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நாம எழுதுற கணக்குல போய், ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய், நம்ம தொழிலாளிங்க கிட்ட போய், நம்ம கூட்டாளிங்க கிட்டே போய், இப்படி பொய் 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 பொய்யே பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஒரு மில் இன்னைக்கு 7 மில் ஆச்சு. ஏன்? இதோ உன் கழுத்துல மின்னிக்கிட்டு இருக்கே வைர நெக்லஸ், அதனுடைய விலை என்ன? கணக்கு பிரகாரம் 3 லட்சம். ஆனா அதனுடைய உண்மையான விலை பல லட்சக்கணக்கான பொய்கள். நாம ஏறி போற கார், இந்த பங்களா, வீடு, வாசல், சொத்து, சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து, இதெல்லாம் என்ன? எங்க தாத்தா சொன்ன பொய், எங்க அப்பா சொன்ன பொய், இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற பொய். நான் எதையோ கேட்டா நீங்க எதையோ உளறீங்க. உளறேன்ல? ஆமா, உளறேன். 20 வருஷமா என் மனசுலயே குமரிக்கிட்டு இருந்த எரிமலை வெடிச்சு போச்சு. அதனால என்ன பேசுறதுன்னு தெரியாம உளறேன். விமலா, அன்னைக்கு டாக்டர் கோபால் என்ன சொன்னா குடிபோதையில நம்மளை பார்த்து? டேய் முட்டாள், உன்னுடைய வாழ்க்கை போலியானது, பொய்யானது, சூன்யமானதுன்னு சொன்னாரியா? ஞாபகம் இருக்கா? அவன் ஒரு ஃபூல், துணிஞ்சு ஒரு உண்மையை சொல்லிட்டான். மை டியர், இப்ப நான் உன்னை கேட்கிறேன், நம்ம வாழ்க்கை சூன்யமானது தானே, போலியானது தானே, பொய்யானது தானே? சும்மா ஊருக்காக நாம கணவன் மனைவி மாதிரி நடிக்கிறோம், பார்க்கிறவங்க மெச்சிக்கிறதுக்காக நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றோம். இதெல்லாம் பொய் தானே? பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், என்ன போல கடந்த கால சம்பவத்தை மறைச்சு வாடணும்னு நினைக்கிற பெரிய மனிதர்கள் இவ்வளவு பேர் சொல்றது பொய் தான். உங்களுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. எஸ் எஸ், எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. ஆமா, பைத்தியம் தான். நான் சொன்ன இந்த ஒரு உண்மைக்கே என்ன பைத்தியக்காரன் சொல்றியே. சத்தியமூர்த்தி ஒரு நாளைக்கு எவ்வளவு உண்மை சொல்றான்? அந்த அப்பாவி சத்தியமூர்த்தி என்ன சொல்றது? எது கேட்டாலும் சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி. முதல்ல அந்த சத்தியமூர்த்தியை வீட்டை விட்டு விரட்ட